இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாழைப்பழம் மால்ட் ரெட் பனானா மால்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா செவ்வாழைப்பழம் 1 கிலோவுக்கு 1 கிலோ நாட்டு சக்கரை வந்து தேவை, முந்திரி, பாதாம், ஏலக்காய். இதனுடைய ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்னா பழத்தை தோலை நீக்கிட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஹோல் ப்ராசஸ் வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா 400 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ 400 கிராம்ஸ்க்கு 400 கிராம்ஸ் நாட்டு சக்கரை வந்து எடுக்க போகிறோம். இதை வெயிட்டை பார்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது. 400 கிராம் செவ்வாழைப்பழம் கட் பண்ண வெயிட் பார்த்ததுக்கு 400 கிராம் சுகர் சேர்த்திருக்கோம். ஸோ நட்ஸ் வந்து இவ்வளோ சேர்த்தணும். 400 கிராம் நாட்டு சர்க்கரை வந்து நம்ம வெயிட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம செவ்வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு நடுவில் இருக்குது இல்லைங்களா அந்த விதை, அதை வந்து நீக்கணும். அதுக்கு வந்து நம்ம மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த விதையை நீக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா பழத்துக்கும் விதை இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழத்துக்கு விதை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே நீக்கிடுங்க. வெறும் அந்த பல ஃபில்டர் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு விதை வந்து அந்த துணியில் அப்படியே நின்றுச்சு பாருங்கள், பிளாக்காக அந்த துணியில் அப்படியே நின்றுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம இடையில நட்ஸ், முந்திரி, பாதாம், ஏலக்காயை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு கனமான வடைச்சட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பல பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பியூரி ஃபார்ம் வந்து போட்டுட்டு லைட்டாக கிளறதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை வந்து உடனே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா என்ன பண்ணணும், நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் நம்ம எல்லா வீடியோஸுமே வந்து என் ஸ்டேஜஸ் வந்து காமிக்கிறேன். லாங் ப்ராசஸ் வந்து இதை நம்ம பண்ணிகிட்டே இருந்துக்கணும், கைவிடக்கூடாது. ஏன்னா ஒட்டிக்கிச்சு அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் கருகிரும். ஸோ கைவிடாமல் கிளறுங்க. இதுக்கிடையில் வந்து நட்ஸ் பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, அது வந்து 50 கிராம் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். அதை வந்து இடையில வெயிட் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இறுகி வந்த ஸ்டேஜ் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நட்ஸ் பவுட்ரு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம முந்திரி, பாதாம், ஏலக்காய் வந்துருக்கு 30 கிராம் எடுத்து இதில் நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா அல்வா பதத்துக்கு மாதிரி வந்திருக்குது. இன்னும் நம்ம இதையே கிளறிட்டே இருக்கணும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து உள்ளே தள்ளிகிட்டே இருக்கணும். நல்லா இந்த ஸ்டேஜ் பாத்திரத்துக்கும் இதுக்கும் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த ஃபார்ம்லேயே அப்படி கெட்டியாக நின்றுக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து பவுட்ராக தான் அரைக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரையாக ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபார்ம் எல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செவ்வாழைப்பழம் அந்த மால்ட் பவுட்ரு வந்து கிடைக்கும்.
நல்லா ஒரு ஃபேன் கடியை வச்சு கிளற 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 நல்லா இப்படி கட்டியாட்டம் ஆகி போயிடும். இதை வந்து நல்லா இன்னும் கிளறி விட்டுட்டு எவ்வளோ குத்த முடியுமோ நல்லா குத்தி எடுத்து மத்தை போட்டு நல்லா அடித்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பவுட்ரு ஸ்டேட்டில் கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடைக்கும். அதை நம்ம வந்து டோட்டலாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு மாவு ஜலிக்கிறதுல வந்து நல்லா ஜலிச்சு எடுத்தீங்க அப்படின்னா பவுட்ரு ஃபார்ம் வந்து கீழே வந்துடும். மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டி பால்ஸு இது அரைப்படாதது எல்லாமே வந்து திரும்ப மிக்சியில் போட்டு மறுக்கா ஜலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து பால் கூடயோ இல்லாட்டி சுடுதண்ணிலையோ கலந்து குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வெயிட் கெயின் ப்ராடக்ட். பாலுக்கோ தண்ணிக்கோ வந்து எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்தணுன்னு தேவையே கிடையாது. நம்ம நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணங்காட்டி அதுவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம செவ்வாழை பழ மால்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு.